புதுச்சேரியில் காங்கிரஸ் பாஜக நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இரு கட்சிகளின் நிர்வாகிகள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். டெல்லியில் நடந்த செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியதை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக இளைஞரணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அப்போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உருவபொம்மை எரிக்கப்பட்டது. இதனை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரதமர் மோடியின் உருவ பொம்மையை சனிக்கிழமை எரித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் மோதல் கைகலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து போலீஸ் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இந்த மோதல் தொடர்பாக ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், சிலம்பரசன், ஹரிஹரன், சுரேந்தர் உள்ளிட்ட பலர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அதேபோல காங்கிரஸ் அலுவலகம் முன் ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்ததாக பாஜக மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், நிர்வாகிகள் மகேந்திரன், தமிழரசன், அமல்ராஜ், விக்ரம், கோகுல் காந்தி, அபிதோப் ஜெயின், பாரத் சர்மா, பாலாஜி, அருள், தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறையில் உதவி ஆய்வாளர் பணிக்கு நடைபெற்ற உடற்தகுதி தேர்வு மற்றும் எழுத்துத் தேர்வில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. எனவே தேர்வை ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நாராயணசாமி, புதுச்சேரியில் நடந்து முடிந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டுவதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்ய அனுமதித்துள்ளார்கள். ஏற்கனவே வழக்கு விசாரணையில் உள்ள ஒரு நிறுவனத்தை வைத்து ஆட்களை தேர்வு செய்வது என்பது உள்நோக்கம் கொண்டது. இது விதிமுறையை மீறும் செயலாகும். தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக எழுத்துத் தேர்வு நடைபெற்றுள்ளது. இதில் ஊழல் முறைகேடு நடந்துள்ளது. இதனை உடனடியாக ரத்து செய்துவிட்டு வெளிப்படைத்தன்மையோடு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இதுவரை 3 முறை காங்கிரஸ் ஆட்சி அலுவலகத்தை பாஜகவினர் தாக்க முயன்றுள்ளனர். இது தொடர்கதையாகியுள்ளது. இதனை கண்டித்து பிஜேபி அலுவலகம் எதிரே காங்கிரஸ் கட்சி கொடியுடன் போராட்டம் செய்யும் போது அவர்கள் தடியுடன் தங்களை தாக்க வந்தார்கள். இதிலிருந்து அவர்களை ரவுடி கட்சி என்பது தெளிவாகியுள்ளது என்று நாராயணசாமி தெரிவித்தார். ராகுல் காந்தி உருவபொம்மை எரிக்கப்பட்டதற்கு பிஜேபிக்காரர்களை கைது செய்யாமல் காங்கிரஸ்காரர்களை கைது செய்து காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளது. பிஜேபி கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறது. பிஜேபியின் அராஜகத்திற்கு காவல்துறை துணை போகிறது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியை பிஜேபியினர் தரைக்குறைவாக பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தனிப்பட்ட வாழ்க்கை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இது நாகரிகம் கூட தெரியாமல் பிஜேபியினர் தரம் தாழ்ந்து நடந்து கொள்வதாக விமர்சித்தார். இந்த பேட்டியின் போது காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கமும் உடனிருந்தார். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு அரை நிர்வாணத்துடன் பிச்சை எடுத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகி பிராந்தியத்தை சார்ந்த 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கடந்த 12ஆம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் சங்கத் தலைவர் ஜெயபாலன் தலைமையில் 12வது நாளாக சுகாதாரத்துறை அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்வர் அறிவித்தபடி உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அரை நிர்வாணத்துடன் பிச்சை எடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்காவிட்டால் நாளை கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழா பூர்வாங்க பூஜையை முன்னிட்டு நலன் தீர்த்த குளத்தில் நடந்த ஆரத்தி நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்றார். காரைக்கால் திருநள்ளாறு தர்ப்பரணேஸ்வரர் கோவிலில் சனி பகவான் தனி சந்நிதியில் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலித்து வருகிறார். இது சனி பரிகார தலமாக உள்ளது. இக்கோவிலில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பெயர்ச்சி விழா வரும் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு காலை 8:24 மணிக்கு பிரவேசிக்கிறார். சனிப்பெயர்ச்சி விழா பூர்வாங்க பூஜையை முன்னிட்டு நலன் தீர்த்த குளத்தில் ஆரத்தி விழா நடைபெற்றது. திருக்கைலாய பரம்பரை நறுமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம், கைலை மாசிலாமணி தேசிக்க ஞான சம்பந்தம் பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் பூர்வாங்க பூஜை ஸ்வர்ண கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. மாலை நடந்த ஆரத்தி நிகழ்ச்சியில்
சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் பங்கேற்றார். தொடர்ந்து சிவன் மற்றும் சனி பகவானை ஆளுநர் தரிசனம் செய்தார். பின் நலன்குளத்தில் புனித நீர் கொண்டு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு 7 ஆரத்தி மகா தீபாராதனை நடைபெற்றது. முன்னதாக யானை, குதிரை, கழுதை, ஒட்டகம், ஆட்டுக்கிடா, சேவல் உள்ளிட்ட அஷ்ட பிராணிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன், கலெக்டர் இஷிதா ரெட்டி, கோவில் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் உட்பட பலரும் பங்கேற்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தலைமை செயலகம் நோக்கி பேரணியாக சென்ற 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறைகள் கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகா உள்ளிட்ட 292 ஆசிரியர்கள் கடந்த 6 ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆசிரியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தலைமை செயலகம் நோக்கி கண்டன பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் கௌரவ தலைவர் சேசாசலம் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஆசிரியர்கள் பேரணியாக சென்றனர். காமராஜர் சிலை அருகே தொடங்கிய பேரணி நேரு வீதி, மிஷன் வீதி, தலைமை செயலகம் அருகே வந்தபோது போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து அவர்களை தடுத்தனர். இதனையடுத்து ஆசிரியர்கள் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்தனர். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களின் 78ஆம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொழிற்சங்க கிழக்கு பேரவை செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டில் மறைந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் UC ஆறுமுகம் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானமும் ஆதரவற்ற பெண்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில செயலாளர் முருகன், மேற்கு மாநில செயலாளர் ST சேகர், அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதியின் செயலாளர் ராமச்சந்திரன், பாலாஜி, சிவக்குமார் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசாமி, சிவனேசன், சிசுபாலன், ஆனந்தன், ராமநாதன், முத்துகிருஷ்ணன், அமுதவள்ளி, செல்வி, சிவா, கலைவாணி, தாரா அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். கண்டமங்கலத்தில் நடைபெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தெற்கு ஒன்றியம் பாக்கம் கூற்றோடு பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற விழாவில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மண்டகப்பட்டு கிளைக்கழகம் செல்வம், ஒன்றிய அவைத் தலைவர் ஏழுமலை, கைத்தறி பிரிவு செயலாளர் வேல்முருகன், கலை பிரிவு செயலாளர் முருகன், சங்கர், கவுன்சிலர் நித்யா கல்யாணி, ராமமூர்த்தி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, ஒன்றிய கவுன்சிலர் சுகப்பிரியா ஐயனார், கழக நிர்வாகிகள், ஒன்றிய மாவட்ட கிளை என பல்வேறு பொறுப்பு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஏம்பலம் அருகே அரசியலத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டு உள்ளூர் மக்களுக்கு மட்டுமே மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் தொகுதியில் அரங்கனூர் கிராமத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க இடம் தேர்வு செய்யப்பட்டது. இந்த பகுதியில் வீடற்ற ஏழை மக்களுக்கு பட்டா பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள இடத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் இன்று அளவீடு செய்ய அப்பகுதிக்கு வந்தனர். அப்போது கிராம மக்கள் அவர்களை முற்றுகையிட்டு, எங்கள் பகுதியில் வீடு இல்லாமல் உள்ளவர்களுக்கு மட்டுமே மனைப்பட்டா வழங்க வேண்டும், இவ்வாறாக வலியுறுத்தி திடீரென பாகூர் வில்லியனூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து பாகூர் தாசில்தார் பாகூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இலங்கை தேசிய சுதந்திர தின விழா LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு.
இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் சிறப்பான விழா நடைபெற்றது. 1948 முதல் 2026 ஆண்டுகளை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறப்புமிக்க முறையில் அமைந்தது. விழாவில் இலங்கை தூதரகம் சார்பில் தி லீலா பேலஸ் சென்னையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இலங்கை தூதரக அதிகாரிகள் கணேசன், கேத்தீஸ்வரன், கிருத்திகா தேவி, கேத்தீஸ்வரன் ஆகியோர் உடன் நிகழ்ச்சிக்கு சார்லஸ் குரூப் நிறுவனம் பிரதான ஆதரவாளராக இருந்தது. மேலும் பல முன்னணி நிறுவனங்கள் இணைந்து ஆதரவு வழங்கின. இந்த சிறப்பு விழாவில் பாண்டிச்சேரி இலட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தார். இந்நிகழ்வில் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அவரது தாய் லீமா ரோஸ் மார்டின் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாட்டின் முன்னேற்றத்தையும் மறுவாழ்வையும் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் பாராட்டை பெற்றது. இலங்கையை கட்டியெழுப்போம் என்ற உறுதியுடன் நாடு முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சரத்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். காமாட்சியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கணுவப்பேட்டை அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் கடந்த ஒரு வார காலமாக பிறந்தநாள் விழாவினை நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கணுவப்பேட்டை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவில் கலந்து கொண்ட 1000 பேருக்கு அசைவ விருந்து உபசரிப்பு, 1000 பேருக்கு குடையும் இலவசமாக வழங்கப்பட்டது. விழாவில் ஜிடிஎம் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜிடிஎம் நண்பர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதன் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததன் நினைவாக கங்கை வாரக நந்தீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவ மூர்த்தி சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி வீடத்தில் 108 அடி உயரத்தில் 5 முகங்கள் 10 கைகள் கொண்ட சதாசிவ மூர்த்தி மடிகள் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3ஆம் மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கோவிலில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு 27 சந்நிதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சந்நிதிகளும், 3வது தளத்தில் 9 நவகிரகங்களுக்கு 12 சந்நிதிகளும் என மொத்தமாக 108 லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி சிறப்புமிக்க சதாசிவ மூர்த்தி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முதல் கால யாகசாலை பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் 20ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜையும் நிறைவடைந்து கடம் புறப்பட்டவுடன் சிவவாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வெளியூர், புதுச்சேரி, பாகூர், தவளக்குப்பம், உருவையாறு, மங்கலம் உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சதாசிவ மூர்த்தி சிவனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர திரண்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் சார்பிலும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொலை திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த வானூர் வட்டம் வி புதுப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பாவடை ராயன், ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகம், காப்பு கட்டுதல், ஏரிக்கரையில் சக்தி கரகம் ஜோடித்து ஆலயம் வந்தடைதல், கூழ் வார்த்தல், ஊரணி பொங்கல், அன்றிரவு அம்மன் வீதி உலாவும், சனிக்கிழமையன்று அங்காளம்மன் வேடமணிந்து மயானம் சென்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் முக்கிய நிகழ்வாக நேற்று நிசாசினி ரணக்களிப்பு அம்மன் ஆலயத்தில்
நிசாசினி வதம் செய்து குடலை எடுத்து மாலை அணிந்து ஈரலை கல்வி முரம் ஏந்தி அம்மன் வீதி உலாவுடன் பாவடை ராயன் வீரபத்ரன் பூதகாளி காட்டேரி குரத்தி வல்லான் வேடமணிந்து மயானம் சென்று அம்மன் மயானம் சென்று மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி சில்லறை நாணயங்கள், தங்கள் விளை நிலங்களில் விளைந்த காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொள்ளையிட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர். மேலும் மாதந்தோறும் அமாவாசையன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுப்பாக்கம் கோவில் நிர்வாகத்தினர், கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி விலையூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியரான ரவிக்குமார் தனது அரசு பணியை ராஜினாமா செய்து பஞ்சாயத்து ஆணையரிடம் கடிதத்தை வழங்கினார். மேலும் மக்கள் பணி செய்வதற்கு இடையூறாக இருந்த அரசு பணியை ராஜினாமா செய்ததில் எந்தவித வருத்தமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக சேவகர் மற்றும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் நிறுவனருமான ரவிக்குமார் கடந்த 1999 ஆண்டு முதல் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஊழியராக பணியை தொடங்கினார். அன்று முதல் இன்று வரை அரசு ஊழியராக பணியாற்றிய போது பல்வேறு மக்கள் நல பணிகளையும் முன்னெடுத்து செய்து வந்தார். இந்நிலையில் ஏழை எளிய மக்களுக்காக சமூக சேவை செய்வது என்று முடிவெடுத்துள்ள ரவிக்குமார் இன்று தான் வகித்து வந்த அரசு பணியை ராஜினாமா செய்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரிடம் கடிதத்தை வழங்கினார். அரசு பணியை ராஜினாமா செய்துள்ள சமூக சேவகர் ரவிக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு ஊழியராக பணியாற்ற தனக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி அரசிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், பணியாற்றிய சமயத்தில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து முழு ஒத்துழைப்பு கொடுத்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். உழவர்கரை தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை பகுதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் ரெட்டியார்பாளையம் சுதாநகர் பகுதியில் நடைபெற்றது. வழக்கறிஞர் சசிபாலன் மற்றும் தொகுதியின் தலைமை நிர்வாகி ராஜசேகர் ஏற்பாட்டில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் மாநில நிர்வாகி புதியவன், கதிர்காமம் தொகுதியின் தலைமை நிர்வாகி வேல்முருகன் மற்றும் அணியின் தலைமை நிர்வாகி அருள் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் தொகுதியின் வளர்ச்சி குறித்தும் தேர்தல் செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் உட்பட பலரும் பங்கேற்றனர்.